வணக்கம். டே 2 ஆஃப் 100 டே சேலஞ்ச் இன் யூடியூப் வீடியோஸ். ஓகேவா, சூப்பர். எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டேவோட வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ கேன் சேஞ்ச் அண்ட் ஆப்டிமைஸ் எவ்ரி திங். பின்னால் பார்த்தீங்கன்னா நிறைய பைக்கர்ஸ் போயிட்டுருக்காங்க. நான் இப்போ போயிட்டுருக்க ரோடும் கிட்டத்தட்ட காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய பைக்கர்ஸ் உங்களால் பார்க்க முடியும் இங்கே. ஏன்னா ரோடு வளைஞ்சி போகுமா, அந்த என்ஜாய்மெண்ட்டுக்காகவே வருவாங்க. இன்னும் போயிட்டுருக்காங்க. எல்லாமே ஹார்லி டேவிட்சன் பைக் தான். எப்போவாச்சு ராயல் என்ஃபீல்டு பார்க்குறதுக்கு கிடைக்கும், அதுவும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே ஆக்சுவலாக. ஸோ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஃப்ராங்க்ஃபர்ட். ஓகேவா, ஏன்னா நான் இருக்கிறது ஒரு கிராமம். அந்த கிராமத்துலேயே உட்காந்துட்டு இருந்தேன்னா என்னத்தை பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பண்ணுறோன்னா பண்ணலாங்க. பாருங்கள், கிராமத்துக்குள்ளே காடுலாம் இருக்குது, காட்டுக்குள்ளே வாக்கிங் போகலாம், அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது. ஆக்சுவலாக நல்ல அடர்ந்த காடு அப்படின்ட்டு சொல்லலாம் இது. அதனால் நிறைய விஷயங்கள் இங்கே பண்ணலாம். இந்த ராங் டர்ன் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த ராங் டர்ன் படம் எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கும் இந்த காடு. பின்னால் அந்த மரம்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஹைக்கிங்கு, வாக்கிங்கு, ஜாகிங்கு, பைக்கிங் இன்சைட் த ஃபாரஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பட் ஆனால் என்னையே நான் பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல, ஃபேமிலியும் பார்க்கணும். அதனால தான் நம்ம வெளியில் சிட்டி சைடு போயிடுறது. கொஞ்சம் வீக்கெண்ட் ஆச்சுன்னா மோஸ்ட்லி சாட்டர்டேயில் கம்ப்ளீட்லி நோ கால்ஸ், அதெல்லாம் மோஸ்ட்லி நான் பண்ண மாட்டேன். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஊருக்கு போகிற மாதிரி, பெருசாக தூரம்லாம் கிடையாது. இப்போ ஃப்ராங்க்ஃபர்ட் போயிட்டுருக்கேன். அடுத்த வாரம் மான்ஹைமுக்கு போவேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் இருக்கிறதுனால எனக்கு அது ஒரு நல்ல பாயிண்ட்டாக படும். ஒரு வாரம் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருப்பேன், ஒரு வாரம் மான்ஹைமில் இருப்பேன். அந்த மாதிரி தான் மாற்றி போயிட்டுருப்பேன். ஹைடல்பர்கும் பக்கத்தில் தான் இருக்குது. பட் ஆனால் ஹைடல்பர்க் வந்து எங்கள் வீட்டில் பிடிக்கல அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறைய க்ரௌடடாக இருக்குது. டூரிஸ்ட் ஸ்பாட் அது ஆக்சுவலாக ஹைடல்பர்க் அப்படின்றது. அதனால் நானும் அங்கே பெருசாக போகிறதில்ல. ஒருத்தருக்கு பிடிக்கலன்னு சொல்லும் போது அங்கே போய் என்னத்தை பண்ணுறது, வெறுப்பாக தான் இருக்கும் ரெண்டு பேருக்கும். ஸோ அதனால் நம்ம அங்கே போகிறதில்ல. ஃப்ராங்க்ஃபர்ட் அண்டு மான்ஹைம் இவ்வளோ தான் நம்மளோட இது. ஸோ இன்றைக்கி காலையில் என்ன நடந்தது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஏன்னா விலாக் இப்போ தான் ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ காலையில் எத்தனை மணிக்கு, ஒரு 5:15 பக்கமாக எந்திரிச்சேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா சில மெசேஜஸ்லாம் அனுப்ப வேண்டியது இருந்தது. எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ மெசேஜஸில் போய் இது உட்காரலான்னு உட்காந்து அப்படியே 3/4 மணி நேரம் ஓடிடுச்சு. அதுக்கப்புறமா 6:30 மணிக்கு என்னோடய பேட்ச் நம்பர் 10, ஸோ B2 கன்சல்டன்ஸில் பேட்ச் நம்பர் 10 ஃபார் கைடட் மோட், அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இன்றைக்கி ஃபஸ்ட்டு கால் கிக் ஆஃப் செஷன் இருந்தது. அருமையாக போச்சு, 1.5 மணி நேரம். ஸோ இன்ஸ்ட்ரக்டட் வாட் தே ஹாவ் டு டூ, விஷன் பில்டிங், ஜெர்மனிக்கு ஜாபுக்கு வரணும்னா என்னென்ன பண்ணணும், எந்தெந்த மாதிரி கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், வாட் ஆர் த திங்ஸ் தட் வி ஹேவ் அப் அஹெட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ், இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணி சில டாஸ்க்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ யாரெல்லாம் கைடட் மோட் ஸ்டூடெண்ட்ஸாக ஏற்கனவே இருக்கிறீங்க, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா யூ நோ வாட் ஐ எம் டாக்கிங், ரைட்? So yeah, that's where we help people to get jobs and teach them the right strategies. அதெல்லாமே அந்த 1.5 மணி நேரம் கால் முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட சம்மிட் வரப்போகுது இல்லையா, ஜூன் 20 அந்த சம்மிட்டுக்கு உண்டான சின்ன ப்ரிப்பரேஷன்ஸ் ஓடிக்கிட்டு இருந்தது. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் பண்ணுறது, அது இதுன்னு அப்படியே அதில் கொஞ்சம் பிஸியாக அப்படியே போயிட்டு இருந்தேன். ஸோ சம்மிட் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்குங்க. டிக்கெட்ஸும் நல்லா வேகமாக போயிட்டுருக்கு. இன்கேஸ் நீங்கள் சம்மிட்டுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே வெப்சைட் தரேன், நீங்கள் போய் பார்த்துக்குங்க. பட் ஆனால் அது ஒன்லி ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் டு மூவ் டு ஜெர்மனி. எல்லாருக்குமே கிடையாது. சென்னையில் நடத்த போகிறேன் லைவ் ஈவெண்ட்டு. நான் போன வீடியோவிலே பேசியிருந்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இருந்தாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா செக் அவுட். அண்ட் இஃப் யூ ஆர் ரியலி இன்டு இட், லெட் மீ நோ ஸோ தட் we can meet there in the summit as well. ஸோ இப்போ ஃப்ராங்க்ஃபர்ட்டில் என்ன பிளான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட போகிறோம். பிளாக் ஹவுஸ் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதுதான் அந்த ரெஸ்டாரண்ட். ஸோ அங்கே எதுக்காக நான் போகிறேன்னா, போன வாரமே நான் பிளாக் ஹவுஸ் போயிருந்தேன். மேஜராக அங்கே போகிறதுக்கு இன்னொரு ரீசன், என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன். அது உங்கள் எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அந்த கிரெடிட் கார்டில் வருஷத்துக்கு ஒரு கூப்பன் தருவாங்க, €150 ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு. அதில் நிறைய ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்ஸ் வரும். ஃபைன் டைனிங்கில் போயிட்டு தம்மா துண்டு சாப்பிடாமே இருக்கலாம் அப்படின்ட்டு பிளாக் ஹவுஸ்க்கு நாங்கள் போவோம். அந்த கார்டை இப்போ நான் ரீசெண்டாக கேன்சல் பண்ண போகிறேன். ஸோ கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி மந்த் எண்ட் வரைக்கும் டைம் இருக்குது. அந்த €150 கிரெடிட்டை எப்படியாச்சும் யூஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக போன வாரமும் பிளாக் ஹவுஸ் போயிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் யாராவது என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஸ்டோரியாக போட்டிருப்பேன். இப்போது நேற்றுலேருந்து Day 1 சேலஞ்ச் ஆரம்பித்ததுனால இன்றைக்கி அந்த போகிற ரெஸ்டாரண்ட்டோட சின்ன கிளிப்ஸாகவே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன்.
வாட் இட் வில் பி அப்படின்னா 150 ரூபாக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்குங்க. கிரெடிட் கார்டு வச்சு பே பண்ணுங்கள். கிரெடிட் கார்டு வச்சு பே பண்ணதுக்கப்புறமா அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் கிரெடிட் ஆயிரும். ஸோ இதுதான் கான்செப்ட். அது இட்ஸ் அ தேங்க்யூ மெசேஜ் மாதிரி. இப்போ நம்ம ஹெச்டிஎஃப்சி கார்டெலாம் வாங்கினா 2 ரூபாய்க்கு லவுஞ்ச் ஆக்சஸ் தராங்கல்ல, அந்த மாதிரி கிட்டத்தட்ட இதுன்னு வச்சுப்போம். இதை தாண்டி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எதுக்காக நான் மேஜராக இந்த கிரெடிட் கார்டை குவிட் பண்ணுறேன், ஏன் பிரதர் இத்தனை நாளாக நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணீங்க, உங்களை நம்பி வாங்கினேன், இப்போ குவிட் பண்ணுறீங்களா அப்படின்னீங்கன்னா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் நான் வந்து இப்போ பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுனால எல்லாமே ப்ரைவேட் கார்டில் என்னால் எக்ஸ்பென்சஸ் பண்ண முடியாது இல்லையா. அதனால் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸோட பிஸ்னஸ் கார்டுக்கு நான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன், ரைட். ஸோ பிஸ்னஸ் கார்டு இருக்கும்போது என்னால் ப்ரைவேட் கார்டும் வாங்க முடியும். ஸோ வை ஷுட் ஐ ஸ்பெண்ட் மணி ஆன் ப்ரைவேட் கார்டு ஆஸ் வெல் ஆஸ் பிஸ்னஸ் கார்டு. அதனால் பிஸ்னஸ் கார்டு வாங்கிட்டேன் அப்படின்னா, சின்ஸ் இட் இன்க்ளூட்ஸ் ப்ரைவேட் கார்டு ஆன் டாப், அந்த பெனிஃபிட் நான் எடுத்துகிட்டு போயிடுறேனே. ஸோ ஓகே தானே அது. எல்லாம் இதுலேயும் அதில் வர மாதிரி இங்கேயும் அந்த ரெஸ்டாரண்ட் இதெல்லாமே இருக்குது. பட் பிஃபோர் குவிட்டிங் த ப்ரைவேட் கார்டு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டேக் த அட்வான்டேஜ் ஆஃப் இட் ஸோ தட் ஐ கெட் எவ்ரி திங் பேக். யா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ராவலுக்கு 200 ரூபா தருவாங்க. ஸோ ஃப்ளைட் டிக்கெட்டு, ஹோட்டல் புக்கிங்ஸ் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா 200 ரூபா க்ரெடிட்டும் அதில் உங்களுக்கு இருக்குது. அதுவும் எனக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இந்தியாவுக்கு ஒரு ஃப்ளைட் புக் பண்ணலான்னு இருக்கேன். அதுவும் இந்த வாரத்துக்குள்ளே நான் முடிச்சு விடணும். அதை புக் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த 200 ரூபா எனக்கு அங்கேருந்து வந்துடும். ஸோ அதனால் ஐ எம் பேக்டு கம்ப்ளீட்லி வித் த என்டையர் பெனிஃபிட்ஸ். ஸோ இப்போது ஃப்ராங்க்ஃபர்ட் போயிட்டுருக்கேன். இன்னும் ஒரு மணி இப்போது 11:04 ஆகுது. 11:04. வெயில் எப்படி பழகுது பார்த்தீங்களா. ஸோ வெளியில் நல்லா கொஞ்சம் சில்லுன்ற கிளைமேட்டை ஊட்டி மாதிரி இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஊட்டியோட அந்த வெதுவெதுப்பு இருக்குது. பட் ஆனால் மதியம் போனீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாயிரும். இப்போ போய் சேர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 11:45 ஆயிரும். 3/4 மணி நேரம் ஆகும் இங்கேருந்து. ஸோ போயிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ ஸ்டே டியூன். ஸோ ஒரு வழியாக ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ அந்த பில்டிங் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் ரைட். அந்த முக்கோணம் பில்டிங், ரைட், மெஸ்ஸே ஃப்ராங்க்ஃபர்ட்டு. அதுக்கு பின்னால் இருக்கிற இந்த ஸ்கைலைன் பாசா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் நான் இருக்கிற இந்த பிளாக் ஹவுஸ். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, அதுதான் பிளாக் ஹவுஸ். இன்னும் 10 நிமிஷம் இருக்குது ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் ஏன் நின்றுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு. ஸோ ஐ வில் ஜஸ்ட் கோ இன் டு திஸ் பிளாசா. ஐ வில் ஷோ யூ அரௌண்ட். ஸோ இப்போ தான் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ்லாம் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு. கம்மி தான் கம்பேர் டு யூஎஸ். பட் ஸ்டில் யூரோப்பில் எனக்கு தெரிஞ்சு ஜாஸ்தியாக இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் ஃப்ராங்க்ஃபர்ட்டில். திஸ் இஸ் வேர் ஐ எம். எவ்வளோ அமைதியாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். எல்லாம் இந்த அமைதியாக இருக்கிற இதை கெடுக்கிறதுக்கு வரவனுங்களே இந்த பைக்கார டாக்ஸ் தான். சும்மா பர்ன்னு சவுண்டு போட்டுக்கிட்டு அது கடுப்பாக இருக்கும் கேட்கும்போது. இதுக்கே இவ்வளோ பண்ணுறீங்களே ப்ரோ, நம்ம ஊர்லலாம் பைக் சவுண்டு எப்படி இருக்கும், கார் சவுண்டு எப்படி இருக்கும், ஹாரன் சவுண்டு எப்படி இருக்கும். அது இந்தியா. இங்கே இருக்கிறதுக்கு அங்கே இருக்கிறதுக்கு நம்ம அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், இங்கே இருக்கிறதுக்கு நம்ம இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அவ்வளோதான் வித்தியாசம், ரைட். ஸோ உள்ளே போவோம். இதாங்க ஷாப்பிங் மாலுக்கு உள்ளே வந்தாச்சு. பெருசாக ஷாப்பிங் மாலுக்குள்ளே என்ன காட்டுறது, ஆர்கிடெக்சர் வேணால் நான் காட்டுறேன். கடைங்கெல்லாம் பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, அதே கடைங்க தான் சுற்றி. அதனால் ஆர்கிடெக்சர் நல்லா இருக்குது. ஐ லைக்டு இந்த திங். அமைதியாக இருக்குது. மணி 10 தான், 10 இல்லை 12 ஆச்சு, இல்லை 12 ஆக போகுது. ஸோ இது நல்லா இருக்குது இந்த ஒரு போர்ஷன். ஃப்ரெஷ். ஃபார்முலா 1 கார் சிமுலேஷன் பையன் ஓட்டுறாப்புல. நைஸ். இதில் வந்து பீக் அண்ட் குளோப்பன்பர்க். இங்கே வந்து ஜாரா இருக்குது. நான் வந்து டிகே மேக்ஸ் போகலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துருக்கோம். அது எங்கே இருக்குதுன்னு தேடணும். இந்த வாட்சை பாருங்களேன், அப்படியே பாம்பு மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாம்பு தான் ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா நானும் ஒரு கண்ணாடி ரொம்ப நாளாக தேடுறேன். ஸோ ஏவியேட்டர் கிளாஸ் தான் எனக்கு பிடிக்கும். ரேபனில் பார்த்தா பிராண்டுக்குன்னே காசு வாங்குறாங்க. ஸோ இந்த கிளாஸ் எனக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஐ ஃபீல் இந்த கிளாஸ் தாங்க எனக்கு பார்க்க நல்லா இருக்குது ஆக்சுவலாக. என்ன பிராண்டுனா ஆர்த்தூர் அப்படின்ட்டு. ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 210 யூரோ, கிட்டத்தட்ட 20,000 ரூபா. இங்கே விற்கிறது வந்து 30 யூரோ, 3000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் ஐ ஃபீல் ஓகே. இந்த ஒரு டேக் மட்டும்தான் கடுப்பாக இருக்குது. பட் ஐ திங்க் இஸ் நைஸ். மேபி இதை நான் வாங்கலான்னு இருக்கேன். பர்ஃபெக்ட். ஜானி ப்ராவோவில் வர மாதிரி அந்த ஜானி பாய் மாதிரியே இருக்கேன். சூப்பர், நைஸ், ஐ லைக் இட். கண்ணாடி வாங்கியாச்சுங்க. நானும் நிறைய உள்ளே வந்து எதில்
கிளாடில் ரிசர்ச் பண்ணேன், இது நமக்கு உண்டான கிளாஸா அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ணும்போது இது நீ வாங்காமல் போனால் முட்டாள்ப்பா அப்படின்ட்டு சொல்லிருச்சு. ஃபேஸ் எல்லாம் முதல்ல செக் ஆகுதா அப்படின்ட்டு பார்த்தேன், என்னோடய ஃபேஸ் ஷேப்புக்கு கரெக்டாக இருக்கான்னு. எல்லாம் ஓகே, இந்த லைன் மட்டும் நல்லா இல்லை, ரவுண்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் என்னோடய ஓவல் ஃபேஸுக்கு அப்படின்னு சொல்லிச்சு. பட் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்ததுனால நான் வாங்கிட்டேன். 210 ரூபா ஒரிஜினல் ப்ரைஸு, நான் வாங்கினது 30 யூரோக்கு. ஸோ இது நீ வாங்காமல் போயிட்டானா இந்த பிராண்டோட கிளாஸு நீ வந்து பெரிய ஒரு டீலை மிஸ் பண்ணுற அப்படின்ட்டு சொல்லிச்சு. அதனால் நம்ம வந்து வாங்கியாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். மூஞ்சிக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா, சைட்லலாம் நல்லா இருக்குதா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா நைஸ், கமெண்ட் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஓகேங்க, ஸோ அந்த பிளாசாவுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஒரு கண்ணாடி வாங்கியாச்சு ஒரு வழியில். ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன். நான் ஏவியேட்டர் கிளாஸ் தேடிட்டு இருந்தேன். ஆனால் என்ன பிரச்சனைனா ரேபேன் அப்படின்ற ஒரு பேருக்கு தான் காசே தவிர அந்த ஏவியேட்டர் கிளாஸில் பெருசாக ஒன்றும் இருக்க மாட்டாங்குது. பட் வாட் எவர். ஸோ நவ் டைம் டு ஈட் இன் பிளாக் ஹவுஸ். இங்கே தான் போகிறேன். உள்ளே போய்ட்டு என்னத்தை ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்றத நான் பார்த்துட்டு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். இதுதாங்க அந்த ரெஸ்டாரண்ட், பிளாக் ஹவுஸ். கொஞ்சம் காலியாக தான் இருக்குது, ஏன்னா இந்த ஏரியா ஸ்பெஷலாக ரொம்ப காலியாக இருக்கும் எப்போவுமே. ஃப்ராங்க்ஃபுட் சென்டர் வந்து கொஞ்சம் எப்போவுமே கூட்டமாக இருக்கும். அங்கேயும் ஒரு பிளாக் ஹவுஸ் இருக்குது. அங்கே நான் போன வாட்டி போனேன், பழைய பில்டிங், அது பார்க்கவே ரொம்ப ஹிஸ்டாரிக்காக இருக்கும். கூட்டம் எப்போவுமே அங்கே இருக்கும். இன்றைக்கி இங்கே வந்தது காரணம் மெயினாக கூட்டம் இருக்காது அப்படின்றதுக்காக தான். ஸோ நினச்ச மாதிரி கூட்டம் பெருசாக இல்லை. இட் இஸ் நைஸ் இல்லை. எடுத்த உடனே ஒரு சேலட் கொடுப்பாங்க. ஸோ சேலட் வந்து இட்டாலியன், ஃப்ரெஞ்சு, அதுக்கப்புறமா அமெரிக்கன் ட்ரெஸ்ஸிங்கில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்கும் சேலட். ஆக்சுவலாக அந்த சன்ஃப்ளவர் சீடோடு சாப்பிடும்போது. சாப்பிடுவோமா? அருமையான டேஸ்ட்டுங்க. ஸோ ஃபுட்டு வந்துருச்சுங்க. இதுதான் நம்மளோட சாப்பாடு. கொஞ்சம் பொம்மஸு, அதுக்கப்புறமா ஒரு பாப்புலர் பிளாக் ஹவுஸ் பிரெட் வித் கார்லிக் அண்டு இந்த மீட். செமையாக இருக்கும், சாப்பிடுவோம். ஓகேவா? சாப்பிட்டுட்டு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். கறி மிகவும் நன்றாக உள்ளதுங்க, செமையாக இருக்குது. அப்படியே மேலே பெப்பர் போட்டு நல்லா இந்த கெச்சப்போடு சாப்பிடும்போது செமையாக இருக்கும். ஓகேங்க, சாப்பிட்டாச்சு ஒரு வழியாக. செம சாப்பாடு. கூட பிரகதீஷ் வந்திருந்தார், யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலனா ஃபோட்டோ போடுறேன், பார்த்துக்குங்க. ஸோ அவரையும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு இப்போ வந்து சிட்டி சென்டருக்கு போயிட்டுருக்கேன் ஃப்ராங்க்ஃபுட்டில். ஒன்று, இந்தியன் மார்க்கெட்டில் சில விஷயங்கள் வாங்க வேண்டியது இருக்குது, அதை வாங்கணும். ரெண்டாவது, இங்கே தமிழ் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏதோ ஒரு இடத்துல நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ முடிஞ்சால் அதையும் கவர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் சூப்பர் மார்க்கெட் போவோம், ஓகேவா? ஸோ இந்த ஏரியா வந்து கிட்டத்தட்ட ஜாம்பி ஏரியாஸ்னு கூட நீங்கள் சொல்லலாம். இதுக்கு பக்கத்தில் தான் எக்கச்சக்க ஹவு டு சே நிறைய ட்ரக் அடிக்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு மட்டமான ஏரியா. இதுதான் இங்கே இந்தியன் சூப்பர் மார்க்கெட். உள்ளே போவோம். அரிசி வகைகள், இந்தியன் ஸ்வீட்ஸு. அரிசியோட விலை வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி 20 கிலோ 5500 ரூபா. இந்த மசாலா ஐட்டங்கள்லாம் இங்கே கிடைக்கும். யூசி ரெடிமேட் ஃபுட்டு. இந்த பாருங்கள், நம்ம ஊரில் கிடைக்கிற தொடப்பம்லாம் இங்கே கிடைக்கிது. ரேட்டை பார்த்தா அதிர்ச்சி ஆயிடுவீங்க. இந்தியன் ப்ரூம் ஸ்டிக் டபுள் 900 ரூபா. கிங்காங் 1000 ரூபா. தாய் ப்ரூம் அது என்னன்னு தெரில, 1000 ரூபா ஒரு தொடப்பக்கட்டை. ஆலூட்டிக்கு பார்க்க நல்லா இருக்குது, சாஸோடு வருது. வேணாம், பார்க்க தான் நல்லா இருக்குது. ஆனியன் பஜ்ஜின்னு ஒன்று இருக்குது. தென் வி ஹேவ் பஞ்சாபி சமோசா, சப்பாத்தி இருக்குது, ரோட்டி, பஜ்ரா ரோட்டி, சில்லி பொட்டேட்டோ, கத்தி ரோல். இங்கேயும் நிறைய பரோட்டா அதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து பருப்பு வாங்கணும், துவரம் பருப்பு களி. இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே காய்கறிகள் இருக்குது. லேட்டஸ்ட் என்ன காய்கறி இருக்குன்னு. புதினா ரொம்ப சின்ன குவான்டிட்டி, இது 150 ரூபாங்க. 150 தானே? இல்லை, 130. அதுக்கப்புறமா கொரியாண்டர், கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லி தம் தோண்டு 130 ரூபா. வேறு வழி இல்லை. பாவக்காய், மிளகா. தென் வி ஹேவ் வாட், இங்கே பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை. இந்த ஒரு கட்டு 150 ரூபா. எடுப்போம், ரொம்ப நாளாச்சு கீரைகளை சாப்பிட்டு. ஓகே, இதெல்லாம் தாங்க வாங்கியிருக்கோம். நட் கிராக்கர்ஸ்னு ஒன்று, ரெடிமேட் சப்பாத்தி, அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா வெந்தயக்கீரை, கொத்தமல்லி, புதினா.
அதுக்கப்புறமா துவரம் பருப்பு, அதுக்கப்புறமா தோசை செய்கிறதுக்கு பச்சரிசி, இது என்னது பிங்க் சால்ட், எவ்வளோ வருதுன்னு தெரில. ஸோ எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 29 யூரோ வந்துச்சு. 29 யூரோன்றது நம்ம ஊர் காசுக்கு 3000 ரூபா. யா, ஸோ லெட்ஸ் ப்ரொசீட் ஃபார்வர்ட். இந்த பில்டிங்கை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஃப்ராங்க்ஃபர்ட்டில் டாய்ச்சே பானோட பில்டிங். என்றைக்குமே டைமுக்கு வராத டாய்ச்சே பானோட பில்டிங் இது தான். பார்த்துக்கங்க, பார்த்ததில்லண்ணா நம்ம ஐஆர்சிடிசி மாதிரி இங்கே இருக்கிற ஊரோட இது. அங்கே ஒரு பிளெயின் போகுது, சூப்பராக இருக்குது பார்க்க. பில்டிங் பக்கத்தில் ஒரு பிளெயின், தெரியுமான்னு தெரில, பட் ஃபைன். அப்படியே கிராஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ட்ரக் அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ இதுதான் ஃப்ராங்க்ஃபர்ட்டு. ஃப்ராங்க்ஃபர்ட் மொத்தமாக இந்த மாதிரி இருக்காது. ஆப்வியஸ்லி இங்கே ரிச் ஏரியான்னு ஒன்று இருக்கும். ரிச் ஏரியானா கொஞ்சம் நார்மலான ஒரு ஏரியா. இந்த ட்ரெயின் ஸ்டேஷனை சுற்றி எக்கச்சக்க ட்ரக் அடிக்ட்டுங்க இருப்பானுங்க, மூத்திர வாடையாக இருக்கும். இதுதான் ரியாலிட்டி ஆஃப் ஃப்ராங்க்ஃபர்ட். என்ன தான் ஜேன்னு இருந்தாலுமே. இதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஸ்கைலைன் பிளாஸா, அந்த இடம்லாம் பார்க்கவே கொஞ்சம் ரிச்சாக தெரியும். அங்கே இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. இங்கே வந்து ஒரு மாதிரி குப்பையாக இருக்கும். சிட்டி சென்டர்ன்றதுனால, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்றதுனால. எல்லா பெரிய சிட்டியும் எல்லா ஊர்லேயும் அப்படி தான் இருக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து எனக்கு பின்னால் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அப்படி இந்த பக்கம் போனோம் அப்படின்னா ரியல் சிட்டி சென்டர் வரும். இங்கே இருக்கிறது வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு, ட்ரக் அடிக்ஸ் அந்த மாதிரி இருக்கிற சிட்டி சென்டர். இதுக்கு நேராக ஒரு ஐ வுட் சே ஒரு 300 மீட்டர்ஸ் போனோம்னா த ரியல் சிட்டி சென்டர் ஆஃப் ஃப்ராங்க்ஃபர்ட் இஸ் தேர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டவர் இருக்கு இல்லையா, இது வந்து ஜப்பானீஸ் கான்செப்டில் இருக்கும். அது மாதிரி தான் ஏதோ டெம்பிள் ஏதோ சொல்லுவாங்க. இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கூட. ஸோ மேலேயும் நீங்கள் போகலாம். ஸோ அதுக்கு நம்ம இப்போ போக போகிறதில்ல. இப்போ நம்ம போகிற இடம் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படி இப்படின்ட்டு நிறைய ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் இருக்கும். அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ அங்கே தான் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் ஐம் நாட் ஷுர், வில் சி. ஓகேவா, லெட்ஸ் கோ கைஸ். இதுதான் ஜெர்மனி. ஆம்புலன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு மேலே. திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் நவ். டேப்பா, பார்க்கவே பயங்கரமாக இல்லை? இங்கே ஒன்று தெரிஞ்சு பாருங்கள், இந்த கட்டடம் அது புதுசாக கட்டின கட்டடம். ஆப்வியஸ்லி ஆஃபீஸஸ்லாம் இருக்குது. ஆன் டாப் ஆஃப் தட் அதில் அப்பார்ட்மெண்ட்ஸும் இருக்குங்க. ஸோ பெரிய காஸ்ட்லிலாம் இல்லை, வெறும் 1 மில்லியன் யூரோஸ் அவ்வளோதான். அதுக்குள்ளேயே எங்களுக்கு இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் கிடச்சிடும் சிட்டி சென்டர்லேயே. இன்னும் இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாரா போடு லம்போர்கினி போகுது. ஓகே, ஸோ அப்படியே மறுபடியும் காட்டுறேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. திஸ் ஹவ் இட் இஸ். அப்படியே இந்த பக்கம் திருப்பணும்னா இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் காமர்ஸ் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஆக்சுவலி படிக்கட்டு பாருங்களேன் எவ்வளோ உயரமாக போய்கிட்டே இருக்குது. வைட் ஆங்கிளில் உங்களுக்கு கம்மியாக தெரியும், நார்மல் ஆங்கிளில் இப்படி இருக்குது படிக்கட்டு. ஸோ அப்படியே ஏறி போகணுன்னா காமர்ஸ் பேங்க்கு. இவ்வளோ பெரிய கட்டடம் கட்டி வச்சுருக்கியாடா, ஒரு ஏடிஎம் கார்டை ஃப்ரீயாக தர மாட்டியா? பேங்க் அக்கௌண்ட் வச்சுட்டு இருந்தால் அதுக்கே சார்ஜ் பண்ணுறான். அதனாலே கேன்சல் பண்ண வேண்டியதாக போச்சு. பட் ஆனால் இஃப் யூ ஆர் ஹேவிங் காமர்ஸ் பேங்க், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டுகள் போடவும். இதுதான் புது பில்டிங், புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் குடியேறலாம். மிடில் ஆஃப் த சிட்டி சென்டர், எவ்ரி திங். அதுதான் சிட்டி சென்டர், முடிஞ்சு போச்சு. நாட் தட் ஃபார். இங்கே பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டரில் சம்மந்தமாக ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு. நிறைய ஃபயர் இன்ஜின்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க எப்படி என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. நல்லா இருக்குது ஆக்சுவலாக. கூடவே நிறைய விஷயங்கள் தெரியுது. எவ்வளோ கலர் இப்போ அப்படியே சிங்குன்னு இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஊர்லேயும் ரெட் கலர் அடித்து வச்சுருப்பாங்க, கூட்டத்தில் அது மறைஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு குரோமாக்கி கைண்ட் ஆஃப் திங்கில் இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாமே ஃபயர் இன்ஜின் சம்மந்தமாக. ஈவன் தே ஆர் ஷோயிங் வாட் இஸ் இன்சைட் அப்படின்ட்டு. நல்லாயிருக்கு பார்க்க. இந்த கலர் தான் செம்மையாக இருக்குது. அப்படியே குழந்தைங்களுக்கு ஃபயர் ட்ரக் அப்படின்ட்டு போட்டு ஒரு பலூன் வச்சுருக்காங்க. இங்கே தே ஹேவ் சம் கிஃப்ட்டு. சுற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்டு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. இந்த ஈரான் கொடி சுற்றின்னு தொல்லை தாங்க முடியல. அங்கே தான் போரில் அவங்க பாவம் கஷ்டப்படுறாங்கன்னா இங்கே வந்து கொடியை தூக்கின்னு சுற்றிக்கின்னு சாவடிக்கிறாங்க எங்கே போனாலும். பட் வாட் எவர், ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வண்டிங்களாம் நிற்கிது. எவ்ரி திங் இஸ் ஃபயர் ஒர்க். இன்றைக்கி ஏதோ ஃபெஸ்டிவல் மாதிரி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ லெட் அஸ் கண்டினியூ கோயிங் டு சிட்டி சென்டர். இன்றைக்கி ஃப்ராங்க்ஃபர்ட்டில் செம்ம கூட்டம். ஆளுங்களை பார்த்தாவே தெரியும், எக்கச்சக்க கூட்டங்க. ஏன்னு தெரியல,
அவ்வளோ கூட்டம், லிட்ரலி ஓவர் ஃப்ளட்டிங். ஸோ இங்கே ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது. ஷாப்பிங் மாலில் ஒரு பெரிய ஓட்டம் இருக்குது. ஏன் இந்த ஓட்டம் இருக்குன்னு தெரில, பட் செம கூட்டம்.